ஹாய் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இது ஒரு குட்டி ஹார்வெஸ்டிங் வீடியோ. சரி வாங்க காலையிலேயே தோட்டத்துக்கு போயிட்டு நமக்கு கொஞ்சம் முள்ளங்கிக்கு வேணும். அதையும் பறிச்சுக்கிட்டு வந்துடலாம். இந்த பூசணி பூ பாருங்களேன் எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் முள்ளங்கி பறித்தேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேங்க. கொஞ்சம் விதைய தள்ளி தள்ளி போட்டிருக்கணும், மண்ணணைச்சி விட்டுருக்கணும். இதை பண்ணாதனால கிழங்கு குட்டி குட்டியாக இருந்தது. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, பறிச்சிக்கலாம். ஒரு தென்னை மரத்தில் திடீர்னு பார்த்தா ஒரு பூனை இருந்துச்சு. தென்னை மரத்துலலாம் பூனை ஏறுமான்னு எனக்கு ஒரு டவுட்டு. ஓட்டோட்டமாக ஓடி போய் அதை வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே அது குதிச்சு துமுக்கடின்னு ஓடி போயிடுச்சு. கொத்தமல்லி பார்த்திங்கன்னா சூப்பராக வந்திருந்தது. இதுக்கு நான் நிறைய 5 அடுக்கு பாதுகாப்புலாம் போட்டு உருவாக்கியிருக்கேன். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்து வீட்டுக்காரங்களுடைய கோழி தாங்க. எப்படியோ ஒரு வழியாக காப்பாற்றியாச்சு. அப்புறம் வெண்டைக்காய் சரி செடியில் இருக்கா அப்படின்னு பார்த்தா ஒரே ஒரு வெண்டைக்காய் மட்டும் நல்லா நீட்டமாக இருந்தது. அதை ஒன்றை மட்டும் பறிச்சாச்சு. இந்த லாங் பீன்ஸ் பாருங்களேன் எவ்வளோ நீட்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதை கத்திரிக்கோல் வச்சு இப்படி நம்பியிருக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. கையில் அவ்வளோதான் வந்துருச்சு. இதை தான் நான் இவ்வளோ நேரம் நம்பிக்கிட்டு உட்காந்துட்டு இருந்தேன். எங்கே சில நேரத்தில் மூளையே வேலை செய்ய மாட்டேங்குது. இதுவும் சூப்பராக இருக்கும் பொரியலுக்கு. நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு மொத்தமாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பறிச்சிட்டு வந்துட்டேன். இந்த பீக்கங்காய் இன்னொரு 2-3 நாள் ஆகணும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம பறிச்சிக்கலாம். இந்த செடியில் இந்த ஒரு பீக்கங்காய் மட்டும்தான் இருந்தது. இந்த செடி அவரையை பார்த்தீங்கன்னா இன்னும் காய் அவ்வளோக்கும் வரல. இது கொடியாக வருமா என்னன்னு தெரியல. நம்ம அவரைக்காய் செடி நிறைய போட்டிருக்கோம். கசுர அவரை, மூக்குத்தி அவரை, கோழி அவரைன்ட்டு நான் 1 பை 1 உங்களுக்கு நான் அப்டேட் கொடுக்குறேன். அவ்வளோதாங்க. அப்படியே தண்ணி எடுத்து விட்டுட்டு அண்ணாந்து பார்த்தா ஒரு 2 பப்பாளி இருந்துச்சு. இதை எப்படியாவது இன்றைக்கி சூட்டப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பல மணி நேர போராட்டத்திற்கு பிறகு பப்பாளியை பறிச்சிட்டோம். அவ்வளோதாங்க. வீட்டுக்கு தேங்காயெல்லாம் கொஞ்சம் எடுத்து வெளியே காய போட்டேன். நாங்கள் மொத்தமாக போடுறதில்ல, கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 10 கிலோவாக காய போட்டு போட்டுடுறது பருப்பாக. அதுக்கப்புறம் பிரியாணி தான் ரெடி பண்ணேன். அதாவது வெஜிடபிள் பிரியாணி, பட்டாணி, அதுக்கப்புறம் சோயா சங்க்ஸ் போட்டு. அப்புறம் இந்த உண்ணியப்பம் ரொம்ப நாள் செய்யணும்னு ஆசை. அவங்க நெய்யில் குளிக்க வைக்கிறாங்க. நம்ம ஜஸ்ட்டு துவட்டி மட்டும் விட்டு செஞ்சாச்சு. சூப்பரான லன்ச் ரெடி பண்ணியாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. என்னோடய சேனலை தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்க, அடுத்த ஷார்ட்ஸில் பார்க்கலாங்களா?